ஓகே. இன்னைக்கு நான் என்ன ஒரு டாபிக் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஏர்ன்ட் வேல்யூ மேனேஜ்மெண்ட். இது வந்து ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் இன் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்து முக்கியமாக இது ஒரு கான்செப்ட் வந்து நீ பண்ணியிருக்கியாங்கிறத கேட்குறான். அப்படின்னா என்ன ஏர்ன்ட் வேல்யூ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்னென்னா, இப்போ நீ ஒரு ஒர்க் பண்ணுற, ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு கொடுக்க வந்து பிளான் பண்ணுற, இவ்வளோ காசு வந்து செலவாகுதுன்னா, இதை எப்படி நீ வந்து இது வந்து நீ கூட செலவு பண்ணியிருக்கியா, குறைச்ச செலவு பண்ணியிருக்கியாங்கிறத வந்து they wanted to track. ஸோ அதுக்காக தான் இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஓகே, அது ரொம்ப ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் பண்ணாலும் என்ன காசுக்கு பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? சரி, இப்போ அதில் வந்து சில டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஏசி அப்படிம்பாங்க. அப்படின்னா பட்ஜெட்டட் கம்ப்ளீஷன். அதாவது நான் வந்து இப்போ எனக்கு என் வீட்டில் வந்து ஒரு லாஃப்டர் பண்ணுறேன், ஒரு ஷெல்ஃப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷெல்ஃபுக்கு எனக்கு வந்து ஒரு 10,000 ஆகுதுன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. ஸோ இந்த 10,000 தான் வந்து பட்ஜெட்டட் கம்ப்ளீஷன் முடிக்கும்போது எனக்கு 10,000 ஆகணுங்கிறத நான் எடுத்து வைக்கிறேன். ஓகே, இதுக்கு ப்ராஜெக்ட் டியூரேஷன், இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 10 நாள்னு வச்சுப்போமே. இப்போ நான் வந்து அதாவது இது வந்து இது ரெண்டும் மணி கொடுத்தாச்சு. இது வந்து பிளான்டில் இவ்வளோ நான் வந்து பணத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு 10,000 இவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும். இப்போ 5th டே அன்னைக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னா, தட் இஸ் மைல் ஸ்டோன். இப்போ நான் வந்து மைல் ஸ்டோனும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். எவ்ரி 5 டேஸ்க்கு நான் வந்து ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5th டே அன்னைக்கு நான் வந்து ப்ராஜெக்டை பார்க்குறேன். ஸோ என்ன ஆகும்? இந்த 5th டே அன்னைக்கு நான் பார்க்கும்போது ஐடியலாக பார்த்தா 50% முடிச்சிருக்கணும். கரெக்டாக 10 நாள், 5வது நாள் வந்து நான் பார்க்குறேன் முடிக்கும்போது. ஸோ எனக்கு வந்து பணத்தில் பார்த்தா 50%ன்னா எவ்வளோ? 10,000ல் 50% இஸ் ஈக்குவல் டு 5,000 ஆயிருக்கணும், செலவாயிருக்கணும். அட் த சேம் டைம் எனக்கு 50% அந்த இதுக்கு 5,000க்கு ஒர்க்கு முடிச்சிருக்கணும். கரெக்டாக? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சென்ஸ். சரி, இப்போ ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ ஆகுது? இப்போ 5,000 ஆயிரம் இடத்துல எனக்கு வந்து 6,000 ஆகுதுன்னு வச்சுப்போம். சரி, இப்போ 50% முடிக்க வேண்டிய இடத்துல நான் வந்துட்டு 40% தான் முடிச்சிருக்கேன்னு பார்ப்போம். அப்போ என்ன ஆகுது? எனக்கு கூடவும் நான் பண்ணுறேன். ஓகே, அட் த சேம் டைம் எனக்கு வந்து காஸ்ட்டும் அதிகமாகுது. ஸோ இது வந்து என்ன ஆகும்? இதுதான் ஆக்சுவல் காஸ்ட்டுங்கிறது எவ்வளோங்கிறது நம்ம தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு ஆக்சுவல் காஸ்ட்டு 6,000 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு ஸோ இப்போ என்னென்னா, இதில் என்னோட காஸ்ட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தா, ஓகே, என்னவா இருக்கணும்? ஆக்சுவலாக 5,000க்கு முடிக்கணும். 5,000 மைனஸ் ஒரு 6,000 மைனஸ் 1,000த்துல போயிட்டு இருக்கு. கரெக்டா? சிம்பிள் காமன் சென்ஸ். இப்போ நான் 50% முடிக்கணுங்கிறது என்ன? ஸ்கெடியூல். ஸ்கெடியூல் வேரியன்ஸ்ன்னு பார்த்தா, நான் ஆக்சுவலாக முடிக்க வேண்டியது வந்து எனக்கு எதில் முடிச்சிருக்கணும்? 5,000 ஒர்த்தான இது பண்ணணும். ஆனால் ஓகே, இவன் வந்து 40% தான் முடிஞ்சிருக்கு. அப்போ 4,000 வேல்யூ தான் இருக்குது. கரெக்டா? அப்போ ஸ்கெடியூல்லையும் வந்து எனக்கு அதிகம், இந்த 1,000 ரூபா இதாகுது, டெபிசிட் அடிக்குது. அப்போ நான் எங்கே இருக்கேன்? ஸ்கெடியூலில் பின்தங்கி இருக்கேன், பட்ஜெட்டு ஓவர் பட்ஜெட்டு. ஸோ இதுக்கு தான் ஒரு டெர்மினாலஜி பண்ணுறோம், காஸ்ட்டு ப்ரைஸ் இண்டெக்ஸு. அப்படின்னா என்னென்னா, நீ எவ்வளோ பண்ணியிருக்கணும்? 5,000 பண்ண வேண்டிய இடத்துல 5,000 டிவைடட் பை காஸ்ட் என்ன? 6,000 ஆச்சு. 5/6 இஸ் மை காஸ்ட் பை சிபிஐ. ஸ்கெடியூல் ப்ரைஸ் வேரியன்ஸுங்கிறது என்ன? இது வந்து 4,000த்தில் முடிக்க நீ வந்து ஏர்ன்டு வேல்யூ என்ன ஆகு? நீ வந்து 4,000 இப்போதைக்கு இதாயிருக்கு, இதுக்கு தான் பண்ணியிருக்கேன் பை 5,000. 4/5 இஸ் மை ஸ்கெடியூல் வேரியன்ஸ். ஸோ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா? இப்போ நெகட்டிவாக இருக்குன்னா என்ன ஆச்சுன்னா, சிம்பிள் காமன் சென்ஸ். ஓகே, காஸ்ட்லியும் பின்தங்கி இருக்கேன், ஒர்க் பண்ண ஸ்கெடியூலும் பின்தங்கி. ஸோ இப்போ இந்த இந்த இது எனக்கு கிடச்சிருச்சுன்னா, ஆஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் நான் என் ரிசர்வ் யூஸ் பண்ணணுமா? நான் எப்படி இதை வந்து பேக் ட்ராக் கொண்டு வரணுங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த காஸ்ட் வேல்யூ மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க.